الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا وحبيبنا وقرة أعيننا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا، وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد واهتدى، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة لا تبديل لكلمات الله ذلك هو الفوز العظيم. صدق الله العظيم. عن المقداد بن الأسود رضي الله تعالى عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: لا يبقى على ظهر الأرض بيت مدر ولا وبر إلا أدخله الله كلمة الإسلام بعز عزيز وذل ذليل، إما يعزهم فيجعلون من أهلها أو يذلهم فيدينون لها، أو كما قال النبي صلى الله عليه وسلم. رواه الإمام أحمد رحمه الله في مسنده. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் எம்மையும் இவ்வையகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அவனை போற்றுகிறேன், புகழுகிறேன், துதிக்கின்றேன். சலாத்தும் சலாமும் இந்த உலகமே தலாலத் என்று செல்லப்படக்கூடிய வழிகேட்டில் மூழ்கி இருந்த சந்தர்ப்பத்தில் ஹிதாயத் என்று செல்லப்படக்கூடிய நேர்வழியின் ஒளிவிளக்கை கொண்டு வந்து இந்த உலகத்தையே பிரகாசிக்க செய்த சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், என் உயிரிடும் இனிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாவதாக. மேலும் இஸ்லாத்தின் சாம்ராஜ்யத்தின் கோட்டையை உலகமெங்கும் கட்டி எழுப்புவதற்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் தியாகம் செய்த கண்ணியமான சஹாபாக்கள், மேலும் அந்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான அந்த தீனை அதன் உண்மையான முறையில் எடுத்து நடக்கக்கூடிய அனைத்து முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றும் எப்பொழுதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இறையில்லமா மஸ்ஜிதில் ஒன்று குழும்பி இருக்கக்கூடிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈருலக வாழ்க்கையின் வெற்றிக்காக வேண்டி, விமோசனத்திற்காக வேண்டி அல்லாஹும் அவனது தூதரும் எந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறார்களோ அப்படியான விடயங்களை தங்களது வாழ்க்கையில் அவசரமாக இயன்றளவு எடுத்து நடக்கும்படியும், எப்படியான விடயங்களை செய்தால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையும் வீணாகி மௌத்தே இல்லாத அந்த ஆখিরাத்துடைய வாழ்க்கையும் நஷ்டத்திற்கும் கைசேதத்திற்கும் உள்ளாகிவிடும் என்பதாக அல்லாஹும் அவனது தூதரும் எச்சரித்திருக்கிறார்களோ அப்படியான காரியங்களில் இருந்து, அப்படியான விடயங்களில் இருந்து அவசரமாக முற்றும் முழுதும் 100க்கு 100 தவிர்த்து ஒதுங்கி நடக்கும்படியும், மேலும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் நம்மை படைத்தாளுகின்ற ரப் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு எந்த ஒரு மறைவு கிடையாது, இருட்டெல்லாம் அவனுக்கு வெளிச்சம் தான் என்ற தக்வாவுடைய சிந்தனையோடு தங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமாறு, தக்வாவுடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையின் இலட்சியமாக குறிக்கோளாக ஆக்கிக் கொள்ளுமாறும்
முதலாவது உபதேசம் செய்யக்கூடிய எனக்கும், இரண்டாவதாக செவிமடுக்கக்கூடிய உங்களுக்கும் அன்புடன் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அன்பான நண்பர்களே, நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையில் அவர்களுடைய வழக்கத்தில் இருந்த ஒரு விடயம்தான், யாராவது ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து யா ரசூலல்லாஹ் எதையாவது உபதேசம் செய்யுங்கள் என்பதாக கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட மனிதருடைய நிலைமையை கவனித்து அவர்களுக்கு உபதேசங்கள், சில வசியத்துகள் செய்வார்கள். புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், வருகிறார் ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து சொல்றாரு, அவுஸினி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் ரசூலே எனக்கு வசியத் செய்யுங்கள் என்பதாக சொன்னார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு லா தக்தப், நீ கோபப்படாதே என்பதாக சொன்னாங்க. அந்த மனிதர் மறுபடியும் ஜித்னி யா ரசூலல்லாஹ், இன்னும் சொல்லுங்க, இன்னும் வசியத் செய்யுங்க என்பதாக சொன்னாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு லா தக்தப், நீ கோபப்படாதே என்பதாக சொன்னாங்க. அவர் மறுபடியும் ஜித்னி யா ரசூலல்லாஹ், இன்னும் சொல்லுங்க என்பதாக சொன்னார். நபி அவங்க லா தக்தப், கோபப்படாதே, பரத்தத மிராரன், பல தடவைகள் கேட்டார்கள். அது அனைத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ கோபப்படாதே என்பதாகவே சொல்லி கொடுத்தார்கள். அதே போல திர்மிதி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வாரார், வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் இன்ன ஷராஇ அல் இஸ்லாம் قد كثرت علي فدلني على امر اتثبت به. ஷரியத்துடைய போதனைகள், ஷரியத்துடைய விடயங்கள் அது அதிகமாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ், எதையாவது ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க, அதுல்லனி அலா அமலின், ஒரு அமலை சொல்லிட்டாங்க, அத்தஸப்பது பிஹி, அதை நான் நியமமாக தொடர்ச்சியாக செய்து வருகின்றேன் என்பதாக அந்த மனிதர் கேட்டாரு. அந்த மனிதருக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஸாலு லிசானுக ரத்பன் மின் ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவால், அல்லாஹ்வுடைய ஸிக்ரால் உனது நாவு நனைந்திருக்கட்டும், அல்லாஹ்வுடைய ஸிக்ரை தொடர்ச்சியாக நீ செய்து கொள் என்பதாக அந்த மனிதருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். கண்ணியமானவர்களே, இத போல இன்னும் சில சந்தர்ப்பங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரும் கேட்காமலே அவங்களாகவே சிலருக்கு வசியத் செஞ்சிருக்கிறாங்க, சில உபதேசங்களை செஞ்சிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, வசியத் என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய அன்பினுடைய இரக்கத்துடைய வெளிப்பாடாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு மூத்த மனிதர், ஒரு பெரிய மனிதர் ஒரு சின்ன பிள்ளைய பார்த்து, ஒரு சின்ன பையனை பார்த்து, உனக்கு நான் சில புத்திமதிகளை சொல்லித்தாரேன், அதை நீ வாழ்க்கையில கடைபிடி என்பதாக சொல்லிட்டு சில புத்திமதிகள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால், அந்த சின்ன பிள்ளைக்கு அந்த மூத்த மனிதர் பெரிய மனிதர் சொல்லிக் கொடுத்தால், அது அந்த மனிதர் இந்த சின்ன பிள்ளையோட கொண்டிருக்கக்கூடிய அன்பினுடைய இரக்கத்துடைய வெளிப்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது கையை பிடிச்சு சொன்னாங்க, யா முஆஸ் இன்னி லா உஹிப்புக், முஆஸே உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னோட நான் அன்பு வச்சிருக்கிறேன் என்பதாக சொன்னாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதோட முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, பி அபி அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ், எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், வ அன உஹிப்புக், நானும் உங்களை நேசிக்கிறேன் என்பதாக முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, யோசிச்சு பாருங்க, எவ்வளவு உயர்ந்த, எவ்வளவு அழகான சகவாசம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஈருலகத்தின் தலைவர் சாதாரணமான ஒரு சஹாபியை பார்த்து சொல்றாரு, முஆஸ் உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த சஹாபாக்களுக்கு எவ்வளவு ஒரு குதூகலமாக சந்தோஷமாக இருக்கும் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது. அதனால தான் முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, என்ற தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமா ஆட்டும் யா ரசூலல்லாஹ், நானும் உங்களை நேசிக்கிறேன் என்பதாக சொன்னாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, உஸீக யா முஆஸ், முஆதே உனக்கு நான் ஒரு வசியத் செய்கின்றேன். என்ன வசியத்? லா ததஅன்ன ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின், நீ தொழுது முடிச்ச ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் நான் சொல்லி தரப்போற அந்த ஜிக்ரை விட்டுறாத. அந்த திக்ர நீ ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் நியமமாக செஞ்சு வா என்பதாக சொல்லிட்டு ஒரு ஜிக்ர வசியத்தாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுக்கறாங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா ஜிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். அந்த திக்ர முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்காமலே வசியத்தாக சொன்னாங்க. இதுதான் அன்பினுடைய வெளிப்பாடு. அத போல ஒரு தடவை திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு பின்னால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இருக்கிறாங்க, சின்ன வயசு சஹாபி. அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அலா உஅல்லிமுக கலிமாத்தின் யன்ஃபஉக அல்லாஹு பிஹின், உனக்கு நான் சில வார்த்தைகளை சில விஷயங்களை படிச்சு தாரேன், அத வாழ்க்கையில கடைபிடிச்சுக்கோங்க. யன்ஃபஉக அல்லாஹு பிஹின், அதனை கொண்டு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பிரயோஜனம் தருவான். அப்படியான சில விஷயங்களை நான் உங்களுக்கு படிச்சு தாரேன் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. எண்ணியமானவர்களே, அதே போலதான் முஸ்னத் அஹ்மத் என்று சொல்லக்கூடிய கிதாபில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்துல கேட்கிறாங்க, மை யஅபுது அன்னி ஹாஉலாஇல் கலிமாத், என்னிடத்துல சில வார்த்தைகள் சில கலிமாக்கள் இருக்குது, அதை என்னிடத்துல இருந்து படிச்சு ஃபயஅமலு பிஹின்ன அவ் யுஅல்லிமுஹுன்ன மன் யஅமலு பிஹின்ன, என்று அந்த வார்த்தைகளை படிச்சு ஒன்று அவர் அமல் செய்யணும் அல்லது அமல் செய்யறவங்களுக்கு படிச்சு கொடுக்கணும். ஒன்று அமல் செய்யணும் அல்லது அமல் செய்யக்கூடியவர்களுக்கு படிச்சு கொடுக்கணும். அந்த வார்த்தைகளை அந்த விஷயங்களை உங்கள படிக்கிறதுக்கு யார் தயார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் பொழுது, சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடத்திலிருந்து ஹதீஸ படிக்கிறதுக்கு மிச்சம் ஆர்வம் உள்ள சஹாபி. கிட்டத்தட்ட 2000 சொத்தம் ஹதீஸ்களை ரிவாயத் செஞ்சிருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உடனே அன யா ரசூலல்லாஹ், அதற்கு நான் தயார், அந்த விஷயங்களை படிச்சுட்டாங்க என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். நான் அமல் செய்வேன் அல்லது அமல் செய்யறவருக்கு நான் அதை படிச்சு கொடுப்பேன். அந்த அஹ்தோட அந்த உடன்படிக்கையோட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் தயார் யா ரசூலல்லாஹ். அப்படி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கரத்தை பிடிச்சு 5 விஷயங்களை படிச்சு கொடுத்தாங்க. 5 விஷயங்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிச்சு கொடுத்தாங்க. அந்த 5 விஷயங்களையும் நாங்களும் கவனமாக கேட்டு அமல் செய்வோம். அதோடு சேர்த்து அமல் செய்யக்கூடியவர்களுக்கு படிச்சு கொடுப்போம். கண்ணியமானவர்களே, முதலாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கரத்தை பிடிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம், இத்தகில் மஹாரிம் தகுன் அஅபதன் நாஸ். அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட ஹராம, அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட பாவத்தை தவிர்ந்து அதை பயந்து உலகத்துல வாழ்ந்து கொள். தகுன் அஅபதன் நாஸ், அப்படி நீ செய்தால், அப்படி வாழ்ந்தால் மக்களிலே நீதான் மிகப்பெரிய ஆபித், நீதான் மிகப்பெரிய வணக்கசாலி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நாங்க பொதுவாக நினைச்சு கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய ஆபித், மிகப்பெரிய வணக்கசாலி யாரட்டா நிறைய அமல்கள்ல ஈடுபட்டாரு, நிறைய நல்ல விஷயங்கள்ல ஈடுபட்டாரு, இவர் மிகப்பெரிய ஆபித்.
மிகப்பெரிய வணக்கசாலி என்பதாக நம்மில் பலர் நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மிகப்பெரிய ஆபித் இங்க யாரென்றா, அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாவத்தை யார் விட்டு அந்த பாவத்திலிருந்து ஒதுங்கி நடக்கிறாரோ அவர்தான் மிகப்பெரிய ஆபித், வணக்கசாலி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், லைஸத் தக்வா கியாமல் லைலி வ சியாமன் நஹார். தக்வா என்று செல்வது இரவு முழுக்க நின்று வணங்குவதும் பகல் முழுக்க நோன்பு நோற்பதும் தக்வா அல்ல. தக்வா என்று செல்வது அதாவது அல்லாஹ் பரதாக்கி இருக்கக்கூடிய கடமையாக்கி இருக்கக்கூடிய விஷயத்தை செய்யறாரு. அதோட எதையெல்லாம் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறாரோ, எதனை எல்லாம் அல்லாஹ் தஆலா தடை செய்திருக்கிறாரோ அதையும் விற்றாரோ அவர்தான் முத்தகி, அதுதான் தக்வா என்பதாக உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதோட சேர்த்து யாரு மேலதிகமாக அமல் செய்கிறாரோ அது அவருக்கு சிறந்தது. ஆனால் தக்வா என்று சொல்வது அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட விஷயங்களை செய்யறதோட இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கிறானோ, தடை செய்திருக்கிறானோ, பாவங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை விற்றதுதான் தக்வா. அதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க சொல்றாங்க, இத்தகில் மஹாரிம், பாவமான ஹராமான விஷயத்தை தவிர்த்து அதில் பயந்து நடந்துக்கோ. தகுன் அஅபதன் நாஸ், நீதான் மக்களின் மிகப்பெரிய ஆபித், வணக்கசாலி என்பதாக சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, எப்படி நாங்க சாப்பிடக்கூடிய உணவுக்கு ஒரு சுவை இருக்குதோ, ஒரு டேஸ்ட் இருக்குதோ, அதை போல அல்லாஹ் தஆலா ஈமானுக்கும் அமல் இபாதத்துகளுக்கும் ஒரு விதமான ஹலாவத்தை, ஒரு விதமான டேஸ்ட் வச்சிருக்கிறான். எங்களுடைய ஈமான்ல அல்லாஹ் தஆலா ஹலாவத்தை வச்சிருக்கிறான். நாங்க செய்யக்கூடிய அமல் இபாதத்துல அல்லாஹ் தஆலா ஒரு விதமான ஹலாவத், டேஸ்ட், சுவையை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். எங்களால நடக்கக்கூடிய பாவத்தின் காரணமாக, எங்களால நடக்கக்கூடிய தவறுகளின் காரணமாக அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை நாங்க செய்யறதன் காரணமாக அந்த ஹலாவத்தை, அந்த சுவைய, அந்த இன்பத்தை நாங்க இழந்து போறோம். கண்ணியமானவர்களே, ஹாக்கிம்ல தபரானி போன்ற கிதாபில ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னன் நத்ரத சஹ்முன் மின் சிஹாமி இப்லீஸ் மஸ்மூமுன். இந்த பார்வை இருக்குது அல்லவா, இந்த பார்வை இது இப்லீஸினுடைய நஞ்சூட்டப்பட்ட அம்புகளில் ஒரு அம்பு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் கண்களால செய்யப்படக்கூடிய பாவம் அது மிகப்பெரிய பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஷைத்தான் ஒரு மனிதனை வழிகெடுக்கிறதுக்காக வேண்டி இந்த பார்வையை பயன்படுத்துகிறான். ஏன் இந்த பார்வை நஞ்சூட்டப்பட்ட ஷைத்தானுடைய அம்புகளில் ஒரு அம்பு என்பதாக சொல்லப்பட்டதென்றா, உதாரணத்துக்கு ஒரு மனிதருக்கு அம்பால ஈட்டியால எரிஞ்சா அந்த அம்பு ஈட்டி அவரை கடுமையாக தாக்கினால் தான் அவருக்கு உயிர் சேதம் ஏற்படும், அவர் கொலை செய்யப்படுவார். ஆனா இதற்கு மாற்றமாக அம்பு எய்யக்கூடிய நேரத்துல அந்த அம்பினுடைய முனையில, அந்த அம்பினுடைய ஆரம்ப பகுதியில நஞ்சூட்டப்பட்டிருந்தா, நஞ்சு பூசப்பட்டிருந்தா அந்த அம்பால எரியும் பொழுது அந்த அம்பு ஒரு மனிதரை லேசாக தாக்கினாலும் போதும் அவர் கொலை செய்யப்படுவார். அதனால தான் இங்க சொல்லப்படுகிறது, இந்த பார்வை இது ஷைத்தானுடைய நஞ்சூட்டப்பட்ட அம்புகளில் ஒரு அம்பு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிறகு அல்லாஹ் தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தரகஹா மின் மகாபதி அப்தல்துஹு ஈமானன் யஜிது ஹலாவதஹு ஃபீ கல்பி. சொன்னார்கள், அந்த மோசமான பார்வையை யார் எனக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னுடைய பயத்தின் காரணமாக அந்த பார்வையை யார் விட்டு விடுவாரோ, ஹராமான பார்வை முன்னால வந்து நிக்குது, என்னுடைய பயத்தின் காரணமாக, என்னுடைய அச்சத்தின் காரணமாக அதை யார் தருப்பன்றாரோ, அதை யார் விற்றாரோ, அல்லாஹ் தஆலா சொல்றான்,
அப்தல்துஹு ஈமானன், அவர் செஞ்ச இந்த செயலுக்கு பதிலாக நான் அவருக்கு ஒரு ஈமான கொடுப்பேன். எப்படியான ஈமான் தெரியுமா? யஸிது ஹலாவதஹு ஃபி கல்பி, அந்த ஈமானின் காரணமாக அந்த ஈமானுடைய சுவைய, அந்த ஈமான்ல இருக்கக்கூடிய இன்பத்தை அவருடைய உள்ளத்தில் அவர் பெற்றுக் கொள்வாரு. அப்படியே அவருடைய ஒரு ஈமான நான் அவருக்கு கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய ஈமான்ல நாங்க செய்யக்கூடிய அமல்கள்ல இபாதத்துல அல்லாஹ் தஆலா ஒரு விதமான ஹலாவத்தை, இன்பத்தை, டேஸ்ட, சுவையை வச்சிருக்கிறான். எங்களால நடக்கக்கூடிய பாவத்தின் காரணமாக அந்த இன்பத்தை நாங்க இழந்து போறோம் வாழ்க்கையில. அதை போல கண்ணியமானவர்களே, நாங்க செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட விஷயத்தை செய்யறதன் காரணமாக நல்ல அமல்களுடைய தௌஃபீக வாழ்க்கையில இழந்து போறோம். நல்ல அமல்கள் செய்யறதுக்குரிய தௌஃபீக பாவத்தின் காரணமாக நாங்க இழந்து போறோம். அதனால கண்ணியமானவர்களே, ஒவ்வொருத்தருக்கும் அவரவருக்கு தெரியும் அவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவம், அவருடைய வாழ்க்கையில அவர் செய்யற பாவத்தை அவர் அறிஞ்சிருக்கிறாரு. அதனால அவர்தான் முயற்சி செய்யணும் அந்த பாவத்திலிருந்து அவர் வெளியில வாரதுக்கு. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் அவனால நடக்கக்கூடிய பாவத்தில் இருந்து அவன் விடுபடுவதற்காக வேண்டி ஒரு எட்டு முன்னால் எடுத்து வைக்கிறாரு. அந்த பாவத்தை விடுறதுக்காக நீ சின்ன ஒரு முயற்சியை தான் செய்யறாரு. அந்த பாவத்திலிருந்து வெளிவாரதுக்கு சின்ன ஒரு முயற்சி அவர் செய்தாலும் போதும், அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தில் இருந்து அவர் வெளியே வாரதுக்குரிய கதவை வாயில திறந்து கொடுப்பான். சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இம்ராத்துல் அசீஸ், அரசனுடைய மனைவி ஜலீஹா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அரண்மனைகளுடைய கதவுகள் எல்லாம், ஜன்னல்கள் எல்லாம் மூடப்பட்டு அந்த பெண்ணின் மூலமாக பாவத்திற்கு அழைக்கப்பட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? நன்றாக தெரியும் வெளியில் போக முடியாது, அரண்மனைகளுடைய கதவுகள் எல்லாம், ஜன்னல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கின்றது, வெளியில் போக முடியாது. அவர்களுக்கு செய்ய ஏதுமானதை செஞ்சாங்க. இருந்த இடத்துல இருந்து மிரண்டோடினாங்க. தெரியும் வெளியே போக முடியாது என்று செய்ய ஏதுமானதை செஞ்சாங்க. வெளியில போகும் அப்படி ஓடும் பொழுது கதவுகள் திறக்கப்பட்டாங்க. செய்து இருக்கிறாரு, அந்த பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டாங்க. இந்த பாடம், இந்த சம்பவம் எங்களுக்கு எதை உணர்த்துது என்றால், நாங்க எங்களால நடக்கக்கூடிய பாவத்திலிருந்து வெளியில வாரதுக்கு நாங்க ஒரு எட்டை எடுத்து வச்சா, ஒரு சின்ன ஒரு முயற்சியை செஞ்சா அல்லாஹ் தஆலா அந்த பாவத்திலிருந்து வெளியே வாரத்துக்குரிய கதவுகளை திறந்துடுவான். எனவே அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாவத்தை முதலாவது எங்களுடைய வாழ்க்கையில இருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். அதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்தாக சொல்லி கொடுத்தாங்க. இத்தகில் மஹாரிம், பாவத்தை தவிர்த்துக்கோ, அதை பயந்து வாழ்ந்துக்கோ, அது கிட்ட போகாது. தகுன் அஅபதன் நாஸ், நீதான் மக்களில் மிகப்பெரிய ஆபிதாக, வணக்கசாலியாக ஆகிடுவாய். இரண்டாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம், வர்த பிமா கஸம அல்லாஹு லக் தகுல் அப்னன் நாஸ். அல்லாஹ் தஆலா உனக்கு எதை தந்திருக்கிறானோ, உன் வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா எதை உனக்கு பங்கு வச்சு தந்திருக்கிறானோ அதை பொருந்திக்கோ, அதை நீ ஏற்றுக்கொள். வர்த பிமா கஸம அல்லாஹு லக், அல்லாஹ் தஆலா உனக்கு பங்கு வச்சத, அல்லாஹ் தஆலா உனக்கு தந்தத நீ ஏற்றுக்கொள், நீ பொருந்திக்கொள். தகுன் அப்னன் நாஸ், நீதான் மக்களில் மிகப்பெரிய சீமான், நீதான் மக்களில் மிகப்பெரிய சீமானாக ஆகிவிடுவாய் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நமது வாழ்க்கையில அல்லாஹ் நமக்கு சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்களை தந்திருக்கிறான். அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும், அதை மறுக்க இயலாது, அதை கட்டாயமாக ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். உதாரணத்துக்கு, குழந்தைகள், பிள்ளைகள் யாராவது சொல்ல முடியுமா, ஏண்ட வாப்பாவும் உம்மாவும் எனக்கு விருப்பம் இல்ல, அதனால அந்த உம்மா வாப்பா வானாம், எனக்கு வேற உம்மா வாப்பா வேணும் அப்படி என்று எந்த பிள்ளையும் சொல்ல முடியாது, எந்த பெற்றோரும் சொல்ல முடியாது. எனக்கு இந்த பிள்ளைகள் வானாம், இந்த பிள்ளைகளை நான் அதிருப்தி, எனக்கு இந்த பிள்ளைகள் வானாம், வேற பிள்ளை எனக்கு வேணும் என்பதாக எந்த பெற்றோரும் சொல்ல மாட்டார், சொல்லவும் முடியாது. அல்லாஹ் தஆலா தந்த அந்த பெற்றோர்களை
அல்லாஹ் தஆலா தந்த பிள்ளைகளை நாங்க பொருந்திக் கொண்டுதான் ஆகணும். எனக்கு இந்த நானாமார், எனக்கு இந்த சகோதரிமார், என்ற சகோதரிமார் வாழாம், எனக்கு வேற ஒரு சகோதரியும் வேற ஒரு நானாமார் தம்பிமார் தான் ஓடும், யாரும் சொல்ல முடியாது. இது அல்லாஹ் எங்களுக்கு தந்தது, பொருந்திக் கொள்ளதான் ஓடும். இப்படியான சில விஷயங்கள் வாழ்க்கையில இருக்குது. அதை நாங்க அல்லாஹ் தஆலா தக்சீம் செஞ்சு தந்திருக்கிறான், பங்கு வச்சு தந்திருக்கிறான், அதை பொருந்திக் கொள்ளணும். உதாரணத்துக்கு எந்த தேவைகளுக்கு நிறைவேற்ற, எந்த தேவைகளுக்கு போதுமான ஒரு வாகனம், ஒரு சாதாரணமான ஒரு பைக்கோ ஒரு 3 வீலர் இருக்குதுன்றா இது அல்லாஹ் தஆலா எனக்கு தந்தது, அல்ஹம்துலில்லாஹ் பொருந்திக் கொள்வோம். இப்படி புரிந்து கொண்டு நாங்க வாழ ஆரம்பிச்சோம் என்றா யாருக்கு முன்னாலேயும் நாங்க கை நீட்ட வேண்டிய அவசியம் வரமாட்டாது. இப்படி பொருந்திக் கொண்டால் இதைதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வர்தபிமா கஸமல்லாஹு லக், அல்லாஹ் எதை உங்களுக்கு பங்கு வச்சு தந்திருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். தக்குல் அக்னன் நாஸ், அப்பொழுது நீ மனிதர்கள்ல மக்கள்ல மிகப்பெரிய சீமானாக ஆகிவிடுவாய். அன்பானவர்களே, இன்னும் பலருடைய குடும்ப வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து நிற்கின்றார்கள், நிம்மதியை இழந்திருக்கிறார்கள். ஏனென்று பார்த்தால் திருமணமாகி 3 வருடங்கள் கழிந்து விட்டது, திருமணமாகி 5 வருடங்கள் கழிந்து விட்டது, திருமணமாகி 1க்கு 2 பிள்ளைகளை பெற்றிருக்கிறார்கள். இன்னமும் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது, இங்க திருமணம் செய்யாம அந்த ஊர்ல திருமணம் செஞ்சிருந்தார் இன்னும் நான் சந்தோஷமாக இருந்திருப்பேனே, இந்த வீட்டுல திருமணம் செய்யாம அந்த வீட்டுல திருமணம் செஞ்சிருந்தா சந்தோஷமாக இருந்திருப்பேனே. இப்படியே நினைச்சு 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 அவருடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையின் இன்பத்தை இழந்து ஏதோ ஒரு சோதனையுடைய வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல, அல்லாஹ் தஆலா எந்த மனைவிமார்களை தந்திருக்கிறாரோ, எந்த குடும்பத்தை அமைச்சு தந்திருக்கிறாரோ அல்ஹம்துலில்லாஹ் பொருந்திக் கொள்வோம். வர்தபிமா கஸமல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறது நீ பொருந்திக் கொள். தக்குல் அக்னன் நாஸ், நீ மக்களில் மிகப்பெரிய சீமானாக ஆகிவிடுவாய். கண்ணியமானவர்களே, இன்னும் பலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கவலையிலேயே அவர்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள், துக்கத்திலே அவருடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று காரணத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் விரும்பிய விஷயங்கள் எதுவெல்லாம் அவர்கள் ஆசைப்பட்டார்களோ, எதெல்லாம் தனக்கு நடக்கணும் என்று விரும்பினார்களோ அதுவெல்லாம் எனக்கு நடக்கலையே, என் வாழ்க்கை இப்படி இருக்கிறோம், நான் ஆசைப்பட்ட படிப்பு, நான் ஆசைப்பட்ட விஷயம், நான் ஆசைப்பட்ட தொழில் அது எனக்கு கிடைக்கலையே என்பதாக ஒரு சாரார் கவலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு சாராரை பார்க்கும் பொழுது நான் விரும்பாத, நான் வெறுத்த விஷயங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் படிப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதாக சிலர் கவலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த கவலையை நீக்குவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல ஒன்றுக்கு பல இடங்கள்ல கதா கதருடைய ஈமான் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா பேசுகிறான். ஒரு ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்த் வலா ஃபி அன்ஃபுஸிகும் இல்லா ஃபி கிதாபின் மின் க்பலி அன் நப்ரஅஹா. இந்த பூமியிலேயாக இருக்கலாம், வஃபி அன்ஃபுஸிகும் உங்களுடைய விஷயத்திலேயாக இருக்கலாம், உங்களோட வாழ்க்கையினுடைய விஷயத்திலேயாக இருக்கலாம், எந்த ஒன்றும் நடக்க மாட்டாது. முசீபத் என்ற இந்த வார்த்தைக்கு அல்லாமா நஸஃபி போன்றவர்கள் தஃப்ஸீர் எழுதும் பொழுது சொல்லுகிறார்கள், பொதுவாக முசீபத் என்ற வார்த்தை சோதனைக்கு தான் பாதிக்கப்படும். ஆனா சோதனைக்கு மட்டுமல்ல, முசீபத் என்றால் அது ஹைரான விஷயமாக இருக்கலாம், ஷர்ரான விஷயமாக இருக்கலாம். காலப்போக்குல முசீபத் என்ற வார்த்தை ஷர்றுகளுக்கு மட்டும் பாதிக்கப்பட்டதாக, கெடுதிகளுக்கு மட்டும் பாதிக்கப்பட்டதாக ஆகிட்டது. ஆனா ஹைருக்கும் பாதிக்கலாம், ஷர்ருக்கும் பாதிக்கலாம். அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், உலகத்துல நலவு நடக்கலாம், கெடுதி நடக்கலாம், உங்களோட வாழ்க்கையிலையும் நலவு நடக்கலாம், கெடுதி நடக்கலாம். எது நடந்தாலும் இல்லா ஃபீ கிதாபின் மின் க்பலி அன் நப்ரஅஹா, நாங்க எழுதி வச்சிருக்கிறோம், நாங்க முடிவு செஞ்சு வச்சிருக்கிறோம். எப்ப எழுதி வச்சோம், எப்ப முடிவு செஞ்சோம் என்றால் மின் க்பலி அன் நப்ரஅஹா, மனிதர்களை படைக்கிறதுக்கு முன்னாலேயே ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன கைர்கள் நடக்க போகுது, என்ன ஷர்ரு நடக்க போகுது என்றதை நாங்க முடிவு செஞ்சிட்டோம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஏன் அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை சொல்லணும் குர்ஆன்ல? ஏன் இதை அல்லாஹ் தஆலா சொல்லணும்? சொல்லாமல் இருந்தால்
எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. ஏன் அல்லாஹு தாலா சொன்னான் என்றால் அதற்குரிய பதிலையும் அல்லாஹு தாலா தொடர்ந்து சொல்றான். லிகைலா தஸவ் அலா மா ஃபதகும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாகும். உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு எது தப்பி போச்சதோ, நீங்க நிறைய விஷயத்தை எதிர்பார்த்திருப்பீங்க, அது உங்களுக்கு கிடைக்காம தப்பி போயிருக்கும். அதனால லா தஸவ், நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம். நீங்க எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்கல, அதை பத்தி கவலைப்பட வேணாம். அத மாதிரி நீங்க எதிர்பார்த்த சந்தோஷமான சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும், அதை வச்சு நீங்க சந்தோஷப்படவும் வேணாம். ஏன்னா உங்களுக்கு வந்த கெடுதியாக இருக்கலாம், உங்களுக்கு வந்த ஹைராக இருக்கலாம். அது நீங்களாக தேடிக்கொண்டதல்ல. நாங்க எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால முடிவு செஞ்சிருக்கிறோம். அந்த முடிவு செய்யப்பட்ட விஷயம் தான் உலகத்துல நடக்குது. அதனால எதிர்பார்ப்புகளை இல்லாமலாக்கி அல்லாஹ் தஆலா எதை எங்களுக்கு தந்திருக்கிறாரோ அதை பொருந்திக் கொள்வோம், அதை கபூல் செய்வோம். அப்படி கபூல் செஞ்சா அவர்தான் மிகப்பெரிய சீமான். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வர்த பிமா கஸமல்லாஹு லக் தகுன் அக்னன் நாஸ். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எதை பங்கு வச்சு தந்திருக்கிறானோ, எப்படியான வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சு தந்திருக்கிறானோ, அல்ஹம்துலில்லாஹ், அதை பொருந்திக் கொள்ளுங்க, அதை கபூல் செஞ்சுக்கோ. தகுன் அக்னன் நாஸ், நீதான் மக்களில் சீமானாக ஆகிவிடுவா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அந்த வஸியத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிச்சு கொடுத்த மூன்றாவது விஷயம் சொன்னார்கள், வ அஹ்சின் இலா ஜாரிக் தகுன் முஃமினன். உன் அண்டை வீட்டாரோட, உனக்கு பக்கத்துல வாழ்ற அந்த வீட்டாரோட நீ உபகாரமாக நடந்துக்கோ, நீ ஒரு முஹ்சினாக இருந்துக்கோ. தகுன் முஃமினன், அப்பொழுதுதான் நீ உண்மையான முஃமினாக ஆகுவாய் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, பைஹகி என்ற கிதாபில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் வாராரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் துல்லனி அலா அமலின் இதா அமில்து பிஹி தகல்துல் ஜன்னah. எனக்கு ஒரு அமலை படிச்சுட்டாங்க, அந்த அமலை நான் செஞ்சா அதுக்குரிய பிரதிபலன் என்னவாக இருக்கணும் என்றா சொர்க்கத்துக்கு நான் போகணும். சுவர்க்கத்துக்கு போறதுக்குரிய ஒரு அமலை எனக்கு படிச்சுட்டாங்க என்பதாக நபி அவர்களிடத்தில் அந்த மனிதர் கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குன் முஹ்சினன், நீ இஹ்சானுள்ள சிபத்தோட, இஹ்சானுடைய சிபத்தோட மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவனாக முஹ்சினாக வாழ்ந்துக்கோ, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த மனிதர் நபி அவர்களிடத்தில் கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ் وكيف اعلم اني محسن. சரி, முஹ்சினாக வாழ்வேன், நான் எப்படி அறிந்து கொள்வது நான் முஹ்சின் என்று? நான் எப்படி முஹ்சின் என்று அறிந்து கொள்வது என்பதாக கேட்கும் பொழுது அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் ஒரு பதில சொன்னாங்க, சல் ஜீரானக், நீ போயிட்டு உன் அண்டை வீட்டார்கிட்ட கேளு நீ எப்படி என்று. அவர்கள் இன்னக முஹ்சினுன் ஃபஅன்த முஹ்சின், உன் பக்கத்துல வாழ்ற வீட்டார் நீ முஹ்சின், நீ நல்ல மனிதர், உபகாரி, உபகாரம் செய்யக்கூடியவர் என்பதாக உன்னுடைய அண்டை வீட்டார் சொன்னால் நீ முஹ்சின். அதற்கு மாற்றமாக உனது பக்கத்து வீட்டுக்காரர் நீ முசி, நீ மோசமான பண்புள்ளவன் என்பதாக சொன்னார்கள் என்றால் அந்த முசி, நீ முஹ்சின் இல்ல, நீ முசி, நீ மோசமானவன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸை வச்சு நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறோம். என்னுடைய பக்கத்து வீட்டார், எனது பக்கத்து வீட்டார், வலது பக்கம் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டார் என்ன பற்றி எப்படி சொல்லுவாங்க? முஹ்சின், இவர் ஒரு உபகாரி, சீரழியான மனுஷன் என்பதாக சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு மாற்றமாக அவர்கள் முஸி, இவர் மோசமான ஒரு ஆள் என்பதாக சொன்னார்கள் என்றால் நாங்க யோசிக்கணும், நாங்க முஹ்சினாக மாறுறதுக்கு முயற்சி செய்யணும். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ அஹ்சின் இலா ஜாரி, உன்னுடைய பக்கத்து வீட்டார்களோட நீ முஹ்சினான உபகாரமான முறையில் நடந்து கொள். தகுல் முஃமினன், நீ முஃமினாக ஆகுவாய். நான்காவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹிப்ப லின்னாஸ் மா துஹிப்பு லினஃப்ஸிக் தகுல் முஸ்லிமன். எந்த நலவ, எந்த விஷயத்தை நீ உனக்கு விரும்புகிறாயோ அந்த நலவான நல்ல விஷயத்தை மற்ற மக்களுக்கும் நீ விரும்பு. உனக்கு ஒரு நலவு நடக்கணுமா,
அந்த நலவு எனது சகோதரனுக்கும் நடக்கணும் என்பதாக நீ விரும்பு. அப்படி நீ செய்தால் என்றால் தகுன் முஸ்லிமன், நீ உண்மையான முஸ்லிமாக ஆகிவிடுவாய் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இது இந்த சிஃபத் மிச்சம் கஷ்டமான ஒரு சிஃபத். முயற்சி செஞ்சு நாங்க உருவாக்கணும். எங்களுக்கு எந்த நலவை எந்த கயிற நாங்க நாடுறோமோ அதே நலவை அதே கயிற மற்றவர்களுக்கும் நாங்க நாடினோம் என்றால் எங்களுக்கு மத்தியில போட்டியும் எங்களுக்கு மத்தியில பொறாமையும் எங்களுக்கு மத்தியில சண்டை சச்சரவு இதெல்லாம் கலைந்து போகும். இப்படியான ஒற்றுமையான வாழ்க்கைக்குரிய ஒரு முறையைத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அஹிப்பலின் நாஸ் மா துஹிப்பு லினஃப்ஸிக், உனக்கு எது நடக்கணும், உனக்கு என்ன நலவு நடக்கணும் என்று நீ ஆசைப்பட்டாயோ அதை மற்றவனுக்கு நடக்கணும் என்று நீ ஆசைப்படு. தகுன் முஸ்லிமன், நீ முஸ்லிமாக ஆகிவிடுவாய். இறுதியாக ஐந்தாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துக்ஸிரி த்ஹ் ஃபஇன்ன கஸ்ரத த்ஹ்கி துமீதுல் கல்ப், அதிகமாக வாழ்க்கையில சிரிக்காதீங்க. சிரிப்பை அதிகமாக்கிக் கொள்ள வேணாம், சிரிப்பை அதிகமாக ஆக்கிக் கொள்ள வேணாம். ஏண்டா அதிகமாக சிரிக்கிறது அது என்ன செய்யும் என்றா துமீதுல் கல்ப், உள்ளத்தை அது அப்படியே மரணிக்க செய்திடும். அதனால அதிகமாக சிரிக்க வேணாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் அஸ்னப ஸன்பன் வஹுவ யுத்ஹிக், மன் அஸ்னப ஸன்பன் வஹுவ யضحك, ஒரு மனிதர் அவர் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறாரு, பாவம் செஞ்சுட்டு செஞ்ச பாவத்தை பற்றிய எந்த கவலையும் இல்ல, செஞ்ச பாவத்தை பற்றி கண்ணீரும் வடிக்கிறார் இல்ல, வஹுவ யضحك, அவரோ சந்தோஷமாக சிரிச்சு கொண்டிருக்கிறார் என்றால் இவருக்கு ஒரு நாள் வரும். எப்படியான நாள் என்றால் தஹல நார வஹுவ யப்கி, ஒரு நாள் வர இருக்குது கண்ணீர் வடிச்சு கொண்டு அழுது கொண்டு நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு நாள் வரும் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஹஸன் அல் பிஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு தடவை நடந்து போகும் பொழுது ஒரு வாலிபரை காண்றாரு. அந்த வாலிபர் மிச்சம் சத்தம் போட்டு சிரிச்சு கொண்டிருக்கிறாரு. அவரை பார்த்து ஹஸன் பிஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்டார்கள், ஹல் மரர்த பிஸ்ஸராத், இப்படி சிரிக்கிறாயே, சிராத் என்ற ஒரு பாலத்தை கடக்க இருக்கிறது உனக்கு தெரியுமா, அதை நீ கடந்துட்டாயா என்பதாக கேட்டாங்க. அவர் இல்ல என்பதாக சொன்னார். அதுக்கு பிறகு அவங்க கேட்டாங்க, ஹல் தத்ரி இலல் ஜன்னதி தஸீரு அம் இலன் நார், நீ சொர்க்கத்துக்கு போவியா அல்லது நரகத்துக்கு போவியா என்றது உனக்கு தெரியுமா என்பதாக கேட்டார். அந்த மனிதர் சொன்னாரு, அந்த வாலிபர் சொன்னாரு, லா எனக்கு தெரியாது. ஹஸன் பிஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த வாலிபரை பார்த்து கேட்டாரு, சிராத்தையும் கணக்கல்ல, நரகமா சொர்க்கமா என்ற முடிவே தெரியாது, அப்படி இருக்கும் நிலையில் ஏன் இப்படி சத்தம் போட்டு சிரிச்சு கொண்டிருக்கிறாய் என்பதாக அந்த வாலிபருக்கு உபதேசம் செஞ்சுட்டு போறாரு. சொல்றாங்க, அதற்கு பின்னால் அந்த வாலிபர் சத்தம் போட்டு சிரிக்கவே இல்லை என்பதாக சொல்லுகிறார். எனவே கண்ணியமானவர்களே, சிரிப்பு சந்தோஷமான நேரங்கள்ல அது சிரிப்பு வரக்கூடியதுதான். ஆனா சிரிப்பு எங்களை கட்டுப்பாட்டில் வைக்கப்படணும், சிரிப்பை குறைக்கணும், அதிகமாக அழணும். ஏண்டா இங்க சொல்லப்பட்டதை போல அதிகமாக சிரிக்கிறது இது உள்ளத்தினுடைய பிரகாசத்தை உள்ளத்தினுடைய வெளிச்சத்தை இல்லாமலாக்கும், உள்ளத்தை மௌத்தாக்க செய்யற ஒரு செயல் தான் அதிகமாக சிரிக்கிறது. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கிறாங்க, லா துக்ஸிரி த்ஹ் ஃபஇன்ன கஸ்ரத த்ஹ்கி துமீதுல் கல்ப். கண்ணியமானவர்களே, சுருக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்த வசியத்துல முதலாவது, இத்தகில் மஹாரிம் தகுன் அஅபதன் நாஸ், அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட பாவத்தை தவிர்த்து கொள், நீதான் மிகப்பெரிய ஆபித், நீதான் மிகப்பெரிய வணக்கசாலி. வர்த பிமா கஸமல்லாஹு லக், அல்லாஹ் தஆலா உனக்கு பங்கு வச்சிருக்கிறத நீ புரிந்துகொள், அப்பொழுது நீ மக்களில் மிகப்பெரிய சீமானாக ஆகிவிடுவாய். மூன்றாவது சொன்னார்கள், வஅஹ்சின் இலா ஜாரிக், உனது அண்டை வீட்டாரோட உபகாரமாக நடந்து கொள், தகுன் முஃமினன், நீ உண்மையான முஃமினாக ஆகிவிடுவாய். அஹிப்ப லின்னாஸி மா துஹிப்பு லினஃப்ஸிக், எதை உனக்கு விரும்புறையோ அதை மற்றவர்களுக்கு விரும்பு, தகுன் முஸ்லிமன், உண்மையான முஸ்லிமாக ஆகிவிடுவாய். அதிகம் சிரிக்காதே, அதிகமாக சிரிக்கிறது உள்ளத்தை மரணிக்க செய்யும். எனவே இந்த 5 விடயங்களையும் எங்களது வாழ்க்கையில் நாங்கள் எடுத்து அமல் செஞ்சு அமல் செய்யக்கூடியவர்களுக்கு படிச்சு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிச்சுவாயாக. யா அல்லாஹ்,
குற்றங்கள் குறைகளை மன்னிச்சிருவாயாக யா அல்லாஹ், தவறுகள் தப்புகளை மன்னிச்சிருவாயாக யா அல்லாஹ். எங்களுக்கு கல்வி கற்று தந்த ஆசான்களுக்கு மக்ஃபிரத் செஞ்சிருவாயாக யா அல்லாஹ், அவர்களுடைய வாழ்க்கையில பரக்கத் செஞ்சிருவாயாக யா அல்லாஹ். எங்களுக்கு இல்மை போதித்தவர்கள் யா அல்லாஹ், அவருடைய வாழ்க்கையில பரக்கத் செஞ்சிருவாயாக யா அல்லாஹ், குடும்பத்துல பரக்கத் செஞ்சிருவாயாக யா அல்லாஹ். நோய் நம்பலங்கள் அவர்களுக்கு நீக்கிடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுடைய ஹலாலான ஜாயிஸான தேவைகளை நிறைவேற்றி கொடுத்திருவாயாக யா அல்லாஹ். மனைவி பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிச்சிருவாயாக யா அல்லாஹ், அவருடைய ஈமானை பாதுகாத்திருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், தேவையுள்ளவர்களுடைய தேவைகளை நீ நிறைவேற்றிடுவாயாக யா அல்லாஹ். இந்த ஊர்ல செல்வத்தையும் பரக்கத்தையும் ஏற்படுத்திடுவாயாக யா அல்லாஹ். தீனுடைய சூழலை உருவாக்கிடுவாயாக யா அல்லாஹ். மதாரிசைகளை பாதுகாத்திடுவாயாக யா அல்லாஹ். மதாரிசைகளை பாதுகாத்திடுவாயாக யா அல்லாஹ். எங்களுடைய நிலைமைகள் அனைத்தையும் சீராக்கி தந்துடுவாயாக யா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.